ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் குணாதிசயங்கள் இப்படிங்க இருக்கும். ஆடி மாதம், கடகத்தில் சூரியன். இவங்களுக்கு பிரம்மாண்டமான வீடு கட்டணும், பிரம்மாண்டமா கார் வாங்கணும், பெரிய அளவுல வாகனம் வாங்கி ஓட்டணும், இதெல்லாம் இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த கணவர் டாப்புக்கு வந்துடுவார். எப்படி? டாப், சூப்பர் பொசிஷனுக்கு வந்துடுவார். சொந்தமா வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, வாகனம் வாங்குவாங்க, மாடி வீடு கட்டுவாங்க, சிட்டி சென்ட்ரல் இருப்பாங்க, ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்றோம்ல, அங்க குடியிருக்க வச்சு வேடிக்கை பார்க்கும். இவங்க போய் தனியா ஒரு கிராமத்துல ஒரு லேஅவுட் போடுறாங்க, ஒரே ஒரு வீடு தான் நாங்க தான் கட்டியிருக்கிறோன்னா சுத்தி மடமடன்னு ஒரு வருஷத்துக்குள்ள வீடு ஆயிரும். அந்த சூரியனுக்கு அவ்வளவு பவர். இவங்க பரம்பரையில் கோயில் கட்டியவர்கள், கோயிலுக்கு பூசை செய்தவர்கள், அரசு பணியில் இருந்தவர்கள், அரசு பணிக்கு முயற்சி செய்தவர்கள். இவங்களுக்கெல்லாம் ஜட்ஜு, நீதிபதிகளுடைய நட்பு, வழக்கறிஞர்களுடைய நட்பு, மருத்துவர்களுடைய நட்பு நிறைய இருக்கும். ஆன்மீகத்தில் திளைத்தவர்கள், இவர்கள் தந்தையார் இடம் மாறி ஊர் மாறி வந்தவர், 2 இடம் 3 இடம் மாறி படித்தவர். தந்தையாரும் சரி, ஜாதகரும் சரி. தாயார் நல்ல நிர்வாகத்தோடு இருப்பார். தாயார் ரகசியம் காப்பவர். எப்படி ரகசியம்? அவங்க அம்மா வாயிலிருந்து ஒரு வார்த்தை நீங்க வாங்கிட முடியாது, என்ன செய்யறாங்கன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஆடி மாசம் பிறந்தா அப்படி இருப்பாங்க. பக்கத்துல உறவுகள் இருந்தா கூட பேசி பழகிறதுக்கு அந்த ஆடி மாசம் பிறந்த அந்த சூரியன் பிரேக் போடுவார். எப்படி பழகிறேன்னு பார்ப்போம். அந்த ஆடி மாசத்துல யாராவது பிறந்திருந்தா அவங்களோட பிறந்தவங்க பெரியம்மா மக, சித்தப்பா மக, மாமன் மகன் யாராவது ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க. அந்த உறவுகள்ல ஒருத்தர் குவாலிட்டியா பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க, பெரிய பதவியில, பேர் சொல்லும் இடத்துல மதிக்கத்தக்க நபர்களாக வாழ்வார்கள். பக்கத்துல கோயில் இருக்கும், அரசு பணியாளர்கள் குடியிருப்பாங்க, அரசியல்வாதிகள் குடியிருப்பாங்க, உள்ளூர் பதவியில இருக்கிறவங்க குடியிருப்பாங்க, கட்சி பதவியில் இருக்கிறவங்க பக்கத்திலேயே இருப்பாங்க. யார் ஆடி மாசம் பிறந்தாலும் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காலி நட பென்சிங் போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு இடம் பக்கத்து வீட்டுல இன்னொரு இடம் இருக்கு, அவங்க இதையும் சேர்த்து புழங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சொன்னோம்னா ஆச்சரியமா இருக்கும். சும்மா சிம்பிளா தான் பேசியிருக்கிறப்போ.